ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்கள் பர்சன் கூட உங்களுக்கு எப்போ அந்த ஒரு நெக்ஸ்ட் மீட் எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்னென்ன விஷயம்லாம் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒரு டீட்டெயில் விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். So let's start the reading now. ஸோ டெஃபினட்டாக இந்த பர்சனை நீங்கள் வந்துட்டு லைக் மீட் பண்ணுவீங்க. மீட் பண்ணுற அந்த விஷயம்லாம் இங்கே வந்து இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் அந்த டைம் டியூரேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கறதுக்கு பிஃபோர் இங்கே நிறைய விஷயம் இங்கே வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் நீங்கள் வந்து உங்களோட கனெக்ஷன்ஸில் எந்த இடத்துல நீங்கள் வந்து லேக் ஆகிறீங்க, அது என்ன பண்ணால் அந்த கனெக்ஷன்ஸ் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும், ஸோ உங்கள் ரெண்டு பேரோட பாண்டில் இன்னும் நல்ல ஒரு அழகான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த விஷயத்த நான் உங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட் கைடன்ஸாகவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி நிறைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இங்கே வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ அது வந்து பர்சனலாகவும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இப்போ உங்களோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தாலும் சரி, இல்லை உங்களோட தாட்டில் உங்கள் பர்சனை வச்சு நீங்கள் பார்க்குற ஒரு விதமாக இருக்கட்டும் அண்ட் அவங்க உங்களே பார்க்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறப்ப சின்ன சின்னதாக நிறைய ஒரு சில ஈகோ கண்டிப்பாக இங்கே வந்து இருக்க தான் செய்யுது. நீங்கள் சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி ஈகோ அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயம் உங்கள் பர்சன் பண்றது அது உங்களுக்கே வந்து ரொம்ப அதிகமான ஒரு கோவத்தை வந்து தூண்டதான் வந்து செய்யும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்களும் அவங்க கிட்ட வந்து கோவப்படுவீங்க. அவங்க கிட்ட நீங்களும் உங்களோட முகத்தை நீங்க வந்து சுளிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க வந்து பண்ணதான் செய்வீங்க. ஸோ அது ஒரு லிட்டில் பிட் அது வந்து என்னன்னா கோவத்தின் வெளிப்பாடுன்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு இடத்துல உங்களோட ஈகோவை டச் பண்ணுது அப்படின்னாலதான் நீங்க அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்றீங்க. த சேம் அதே மாதிரிதான் உங்களோட பர்சன் நம்ம வந்து பாக்குறப்ப இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்த்தாலும் அவங்களுக்கும் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது டெஃபினட்டா இந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து இருக்கதான் செய்யுது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயம் அவங்க வந்து நடக்கல அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் வந்து கோவப்படுறீங்க, அவங்களுமே வந்து கோவப்பட தான் வந்து செய்யறாங்க. ஸோ இந்த கோவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் அட்டாக் மாதிரி அங்க வந்து இருக்கு. இப்போ அவங்க கோவப்படுறாங்கன்னா டைரக்டா அது உங்க மேல வந்து திணிக்கிறாங்க. நீங்க அவங்க மேல வந்து கோவப்படுறீங்கன்னா டைரக்டா அவங்க மேல வந்து திணிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள இப்படி ஒரு பர்சனல் அட்டாக் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதுவே ஒரு பெரிய பிளாக்கேஜஸா இங்க வந்து கிரியேட் ஆயிடுது உங்க ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இப்போ உங்க ரெண்டு பேரோட ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா? ஸோ இந்த எனர்ஜி வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்றது, சின்ன சின்ன விஷயத்துல வந்து அந்த ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாம தேவையில்லாம வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஹிட் ஆகுது, மைண்ட்ல ரொம்ப உங்களுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த ஒரு சண்டை அப்படின்றது நீங்க தாராளமா நீங்க வந்து போட்டுறீங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு விதத்துல கோவம் வந்துச்சுன்னா அவங்களும் அந்த மாதிரி ஒரு சண்டை அவங்களும் வந்து போடதான் செய்யறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த கனெக்ஷன்ஸ்ல அதுவே ஒரு பிளாக்கேஜஸ் ஆயிருக்கு. வேற ஒரு தேர்ட் பர்சன் வந்து இந்த கனெக்ஷன்ஸை இன்ஃபுளுன்ஸ் பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே இங்க வந்து இல்ல. வேற ஒரு தேர்ட் பர்சன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆயிருது அப்படிங்கிற பட்சத்துல உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு ஹெல்தியான ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்லபடியா இருக்கணும், இந்த கனெக்ஷன்ஸ் நல்லபடியா க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க. ஆனா ரெண்டு பேரும் பண்ற மிஸ்டேக்ஸ்னாலேயே அங்க அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆயிருது. ஸோ எதிர்பார்க்குற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்ல அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம் அங்க வந்து இல்ல. அதே மாதிரி நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நீங்க ரெண்டு பேருமே ஒரு பொட்டன்ஷியலான ஒரு கப்பல் தான் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இங்க வந்து ப்ராப்ளமா இருக்கிறது அந்த கிரவுண்டிங் நேச்சர் வந்து இல்ல. உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு கிரவுண்டிங் அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அப்படின்றது அங்க வந்து இல்ல. ஸோ அந்த கிரவுண்டிங் இல்லாத பட்சத்திலேயே அந்த பீஸ்ஃபுல்னஸா இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன விஷயத்துல வந்து விட்டு கொடுத்துட்டு போறதா இருக்கட்டும், ஒரு காம்ப்ரமைஸா எடுத்துட்டு போற விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனாலே அந்த கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷனா வந்து மாறதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ நீங்க நினைக்க வேணாம் லைக் ஏன்னா இங்க வந்து நீங்களும் சரி உங்களோட பார்ட்னரும் சரி ரெண்டு பேருமே எதிர்பார்க்கறது அந்த கனெக்ஷன்ஸ்ல வந்து லைக் இப்போ ஒரு 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 மூவில காமிக்கிற மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கணும், அந்த ஒரு ரொமான்டிக்கா வந்து இருக்கணும், நல்ல ஒரு எமோஷனல் பாண்டா இருக்கட்டும், நல்லா ரெண்டு பேரும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோட வந்து இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயமே அந்த ஒரு செக்யூரா நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல நீங்க ரெண்டு பேருமே பண்ற அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி வெர்சஸ் ஒரு ட்ரீம் வெர்சஸ் ரியாலிட்டிங்கிற கான்செப்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ உங்களுக்கு டீப் இன்சைட் உங்களுக்கு என்ன ஒரு புரிதல் வரும் அப்படின்னா
பொதுவா ரிலேஷன்ஷிப்னா இப்படிதான். இதெல்லாம் வந்து மூவில காட்டுற மாரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. இல்ல பொதுவாவே ரிலேஷன்ஷிப்னாலே இப்படிதான் வந்து இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாரியோ, நம்ம ஆசைப்படுற மாரியோ, நம்ம கனவுல ஒரு ஆசை கனவு வைக்கிற மாரியோ, அந்த மாரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. உண்மைங்கிறது இதுதான். இப்படிதான் ரிலேஷன்ஷிப். இந்த பெர்சன தவிர்த்து நான் வேற ஒரு பெர்சன தேடி போனாலுமே, அங்கேயுமே இதான் நடக்க போகுது அப்படின்ற மாரி ஒரு ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட் நீங்க வந்து வச்சுடுறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணும்னா, லைக் இப்ப இந்த பெர்சன் கூட இப்ப நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பழகுன ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த பெர்சன தவிர்த்து இப்ப நீங்க வேற ஒருத்தவங்கள நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட, உங்களோட மைண்ட்ல அந்த தாட் தான் வந்து போகும். திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்லயும் அதான் நடக்க போகுது. அந்த பெர்சன் அப்படித்தானே பிஹேவ் பண்ண போறாங்க. அவங்க கிட்ட நானும் அப்படிதான் நடந்துக்க போறேன். அப்படின்ற மாரி ஒரு 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 ஸ்ட்ரைக் பாயிண்ட் மாரி ஒரு அப்படியே எப்படி சொல்றதுன்னா, லைக் அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட் மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க. ஸோ இது வந்து வேண்டாம். ஓகேங்களா? ஒவ்வொரு பெர்சன் ஒவ்வொரு மாரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான். 2 பேருமே ஒரு பேஷனேட் லவ்க்குரிய ஒரு பெர்சன் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, இங்க 2 பேருக்குமே அந்த எமோஷன்ஸ் தேவ. 2 பேருமே அதே மைண்ட் செட்ல தான் வந்து இருக்கீங்க. லைக் ஒரு 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 ட்ரீம் கப்புள் மாரி தான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறீங்க. பட் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க வந்து ஒரு பிரச்சனையா இங்க வந்து கிரியேட் ஆகுது. நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் மேபி ஃபயர் எலிமெண்ட்டா வந்து இருக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க ஏதாவது வாட்டர் எலிமெண்ட்டாவும் வந்து இருந்திருப்பீங்க. ஸோ மேஷ ராசியா இருக்கலாம், சிம்ம ராசியா இருக்கலாம், தனுசு ராசியா வந்து இருக்கலாம், மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி. ஸோ இதுல ஏதாவது ஒரு ஜோடியாக் சைன் நீங்க உங்களோட பெர்சன் டெஃபினட்டா வந்து இருப்பீங்க. இந்த பெர்சன் வரும்போது நிறைய ஒரு சில கிளாரிட்டி வந்து கண்டிப்பா வந்து குடுப்பாங்க. இவங்க உங்கள வந்து மீட் பண்ணும்போது நிறைய கிளாரிட்டி தெளிவான பதில் எல்லாமே உங்க பெர்சன் வந்து சொல்லுவாங்க. ஆனா நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டா பண்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்களும் சரி, அவங்களும் சரி, ஃபர்ஸ்ட் திங் ஒரு விஷயத்த நீங்க அவங்க கிட்ட வந்து இப்ப நீங்க நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு நீங்க ஆசைப்படுற சில விஷயங்களா இருக்கட்டும், அத கொஞ்சம் வந்து சாஃப்ட்டாவே அவங்களுக்கு வந்து புரிய வைங்க. ஓகே. நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு சாஃப்ட்டான முறையில அத வந்து கன்வே பண்ணுங்க. அத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அத அவங்க புரிஞ்சுக்காம கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாலும் சரி, உடனே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து போயிறாதீங்க. ஸோ இந்த பெர்சன் இப்படிதான் இந்த லவ் அப்படின்ற மாரி டக்குனு அந்த மாரி ஒரு முகத்த சுளிக்கிற மாரி அந்த மைண்ட் செட்ட அப்படி வச்சுக்காதீங்க. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல வந்துட்டு லைக் இவங்களுக்கு நான் சொல்றது இன்னும் புரியல. இது அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லுவோம் அப்படின்ற மாரி. ஸோ அவங்களோட கேரக்டர் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பிஹேவியர் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்ப அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்ற மாரி அதுக்குரிய விஷயமா ஒரு எக்ஸாம்பிளா கூட நீங்க அவங்க கிட்ட வந்து அத தெளிவுபடுத்தலாம். அந்த விஷயத்த நீங்க அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ, அத நீங்க அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங் அவங்களும் ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி குடுக்கும்போது, அத நீங்க உடனே வந்து அத கோவப்பட்டோ, இல்ல அவங்க அப்படி பேசுறாங்கன்னு உடனே உங்களுக்கு கோவம் வர மாரி தான் அந்த மாரிலாம் எதுவும் பிஹேவ் பண்ணாதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் அத லிசன் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா அத வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது சண்டை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்களோ அத அப்படியே ஸ்டாப் பண்ணிரலாம். அப்புறம் அது முழுமையாவே உங்களுக்கு எதுவுமே வந்து தெரிய போறது கிடையாது. அவங்க மனசுல நினைச்சு என்ன இந்த சின்ன விஷயத்த சொன்னதுக்கே இவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறப்போ நான் என்னத்த போய் பேசுறது அப்படின்னு அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த கன்வர்ஷன. ஸோ அதனால அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட வந்து சொல்லட்டும். அதுக்கப்புறம் நீங்க அத கொஞ்சம் கொஞ்சமா வந்து புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாரி நீங்க வந்து பேசிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ கிளாரிட்டி. இந்த பெர்சன் த்ரூ அந்த கிளாரிட்டிங்கிறது கண்டிப்பா இங்க வந்து கிடைக்கும். உங்களோட பெர்சன நீங்க வின் பண்றது அந்த எமோஷனல்னால மட்டும் தான். நீங்க எவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு அந்த லவ் நீங்க வந்து குடுக்குறீங்களோ, நீங்க எவ்வளவுக்குள்ள அந்த சிச்சுவேஷன்ஸ கொஞ்சம் அந்த கிரவுண்டிங்கா நீங்க 2 பேருமே வந்து ஹேண்டில் பண்றீங்களோ, ஸோ அதுக்கேத்த மாரி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பா வந்து போகும். உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் சரி 2 பேருக்குமே வந்து தேவையான விஷயம் அந்த கிரவுண்டிங் மட்டும் தான். அந்த கிரவுண்டிங் இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நெறைய பிரச்சனைகள் இங்க வருது. தேவையில்லாத ஒரு சில ஆர்கியூமெண்ட் அதனால 2 பேருக்கும் பிரச்சனை. 2 பேருக்குமே அந்த விஷயம் ஹர்ட் ஆக தான் செய்யுது. 2 பேருமே தான் சஃபர் ஆறீங்க அதனால. அவங்க பண்ற மிஸ்டேக்னால நீங்க சஃபர் ஆறீங்க. நீங்க பண்ற மிஸ்டேக்னால அவங்க சஃபர் ஆறாங்க. ஸோ அந்த மாரி 2 பேரோட தரப்புலயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப வேதனை மட்டும் தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்கள வந்து மீட் பண்ணும்போதும் சரி, அவங்க ஒரு கான்வர்சேஷன் அவங்க வந்து பண்ணும்போதும் சரி, ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். என்ன சொல்ல வராங்கன்றத கம்ப்ளீட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாமயே அமைதியா இருந்து அவங்க சொல்றத வந்து கேட்டா கூட இட்ஸ் பி வெல் அண்ட் குட். அது வெல் அண்ட் குட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்ல வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அவங்க என்னதான் சொல்ல வராங்க, அவங்க எதுக்காக இந்த விஷயம்லாம் அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃப்ரீ மைண்டோட நீங்க அது எல்லாத்தையும் நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரியும். அவங்கள பத்தி நிறைய விஷயம் நீங்க என்ன வந்து தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்காக நீங்க எதிர்பார்த்த சில கேள்விக்குரிய பதிலுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்க 2 பேருக்கும் தேவை அந்த ஒரு அமைதி தான். ஸோ அந்த ஒரு அமைதி பொதுவாவே அவங்க 2 பேரோட லைஃப்க்குமே வந்து தேவை. ஒரு ரஷ்ஷிங் எனர்ஜிலேயே தான் 2 பேருமே வந்து இருக்கீங்க. ஸோ ட்ரை டு பி அந்த ஒரு கொஞ்சம் அந்த கிரவுண்டிங் எனர்ஜிய வளர்த்துக்கோங்க.
ஸ்டேபிளா, ஒரு பேலன்சிங்கா இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க 2 பேருமே வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா இங்க வந்து லைக் 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கு. அத வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தினால அத கெடுத்துற வேண்டாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த பெர்சன் மேபி லைக் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்க இந்த பெர்சன வந்து மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்க தரப்புல இருந்து அந்த ஒரு ரீச் அவுட் அப்டின்ற ஒரு மெசேஜஸ்மே தான் இங்க வந்திருக்கு. ஸோ அவங்களாவே இத வந்து பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்டின்றது. ஸோ ஏன்னா இங்க உங்க பெர்சன் தான் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிற மாரி தான் இங்க வந்து இருக்கு. நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்க்குறப்போ உங்களோட சைடோட அவங்க அவங்க தரப்புல இருந்து தான் ஒரு சில ஆக்ஷன்ஸ் வரும். அவங்களா தான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரோட தரப்புல இருக்க ப்ராப்ளம்ஸ டெஃபினட்டா வந்து ஷேர் பண்ணுவீங்க. உங்க மனசுல இருக்கிறது நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அவங்க மனசுல இருக்கிறத அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, தயவு செஞ்சு அங்கேயும் போய் மீட் பண்ற இடத்துல சண்டை மட்டும் போட்டுறாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு, வீட்ல போய் பொறுமையா, நிதானமா உட்கார்ந்து அந்த பெர்சன் என்ன சொன்னாங்கன்றத ரிமைண்ட் பண்ணி பார்த்தாலே சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு வந்து புரியும். அவங்க சடனா என்னென்னமோ சொல்றாங்கன்னு நெனச்சு கோவப்பட்டுற மட்டும் செஞ்சிட வேண்டாம். எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கும். ஓகேங்களா? அவங்க அந்த விஷயம் சொல்றாங்கன்னா, அதுல ஒரு அர்த்தம் இல்லாமலாம் யாரும் வந்து சொல்லப் போறது கிடையாது. நீங்க இப்போ ஒரு விஷயம் அவங்க பெர்சன் கிட்ட பேச போறீங்கன்னா, ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி வச்சுக்கணும்னு தானே வந்து பேச போறீங்க. சும்மா ஏதாவது பேசணும்னு தோன்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேச போறோமா என்ன? அவங்கள ஏதாவது ஆப்போசிட்ல இருக்க பெர்சன வந்து கடுப்பேத்தணுங்கிறதுக்காக ஏதாவது பேச போறோம். அப்படிலாம் கிடையாது. பிஃபோர் ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல வச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்க அந்த விஷயம் வந்து கன்வே பண்றீங்க அப்படின்றனால, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே வந்து நீங்க கொண்டு போங்க. ஏன்னா நீங்க 2 பேருமே தான் வந்து ஹர்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஆஃப் த பாஸ்ட் திங்ஸ்னால 2 பேருமே தான் வந்து ஹர்ட் ஆயிருக்கீங்க. நான் சொன்ன மாரி இந்த பெர்சன் உங்களுக்கு வந்து லைக் ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரான ஒரு பெர்சன் தான் இவங்க. பட் சின்ன சின்ன விஷயத்தினால அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டேபிள் ஆகுமா? ஆகாதா? இந்த பெர்சன வந்து மேரேஜ் பண்ணலாமா? வேண்டாமா? இந்த பெர்சன் வந்து நமக்காக ஒரு கரெக்ட்டான ஒரு லைஃப் பார்ட்னரா இல்லையா? அப்படின்ற மாரி உங்களுக்கு அந்த ஒரு சில தாட்ஸ் எல்லாமே வந்திருக்கும். இந்த பெர்சன் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு அந்த ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாரி ஃபைட் போடுற மாரி உங்களுக்கு தெரிஞ்சாலும், உங்களுக்குரிய ஒரு ரைட்டான ஒரு பெர்சன் தான். ஏன்னா அதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. லைக் அந்த ஒரு பேஷனேட் லவ் அப்படின்றது டெஃபினட்டா இங்க வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ 2 பேருக்குள்ளயுமே அந்த ஒரு எப்படி சொல்றது? அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, அந்த ஒரு லவ்விங் அண்ட் கேரிங்கான ஒரு எனர்ஜி இருக்க தான் செய்யுது. ஆனா அத நீங்க 2 பேருமே வெளிப்படுத்தாம இருக்கிறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதுதான் இங்க ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து கிரியேட் பண்ணுது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இந்த பெர்சன வந்து எய்தர் 1 ஆர் 2 மந்த்ஸ் நீங்க வந்து மீட் பண்ணலாம். நீங்க இல்லன்னா உங்களோட பெர்சன் வந்து லைஃப் பாத் நம்பர் வந்து 3 இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். உங்களோட பெர்சன்னா நீங்க நீங்க யாராவது வந்து என்னன்னா ஒரு 3ஆம் தேதியிலயோ இல்ல 21ஆம் தேதியிலோ வந்து பிறந்த ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பீங்க. சம்திங் ரிலேட்டட் டூ த 21 டேட் 21 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இங்க வந்து இருக்கு. அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க ஆக்சுவலா. அண்ட் நம்பர் 4 as well. ஓகே. ஸோ இந்த பெர்சனுக்கும் சரி, உங்களுக்கும் சரி வென் கம்ஸ் டூ த திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷமா இருக்கிறதா இருக்கட்டும், உங்களோட அந்த ஒரு மென்டல் பீஸோட விஷயமா இருக்கட்டும். இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, இங்க இண்டிவிஜுவலாவும் நெறைய விஷயம் நான் வந்து பார்க்குறேன். பொதுவாவே நீங்க என்ன மாரி ஒரு பெர்சன் அப்டின்னா, உங்களோட லைஃப்‌க்கு நீங்க வந்துட்டு லைக் நீங்க கரெக்ட்டா இருக்கணும் அப்டின்ற மாரி நீங்க வந்து ஆசைப்படுறீங்க. ஸோ உங்களோட பெர்சனல் ஸ்பேஸ வந்து யாருமே வந்து கெடுத்துறக்கூடாது அப்டின்ற மாரி ஆசைப்படுறீங்க. அது உங்க ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட, அது உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா கூட, உங்களோட பெர்சனல் ஸ்பேஸ்ல அவங்க இன்வால்வ் ஆகக்கூடாது அப்டின்ற மாரி நீங்க அந்த மைண்ட் செட்ல நீங்க வந்து இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப மெச்சூர்டா நீங்க வந்து இருக்கீங்க ஆக்சுவலா. நெறைய விஷயத்த வந்து லைக் எல்லாமே வந்து தனியாவே ஃபேஸ் பண்ணி, தனியாவே வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு தைரியம், அந்த மென்டாலிட்டி இருக்கு அப்டின்றனால தான் சின்ன சின்ன விஷயத்துல விட்டு போக முடியல உங்கனால. அத உங்களால மாத்திக்கவும் முடியல. அதுல ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்றீங்க. அண்ட் தென் நான் சொன்ன மாரி லைக் உங்களோட ப்ரையாரிட்டி வந்து நீங்களா தான் வந்து இருக்கீங்க அந்த இடத்துல. உங்க பெர்சனல் அவ்வளவா நீங்க வந்து ப்ரையாரிட்டி பண்றது கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு லவ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தேவை. பிகாஸ் லைஃப் அப்படின்றது ஒரு பெர்சன் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து அவசியமான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு ஷெல்டர், அந்த ஒரு ஹெல்ப், அந்த ஒரு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான். அந்த மாரி ஒரு ஆசை தான் நீங்களும் வந்து படுறீங்க. பட் சின்ன சின்ன விஷயம் மாத்திக்கிட்டது பெட்டரா இருக்கும். அண்ட் ஃபர்தரா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க நான் ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல சொல்ல வர விஷயம் ரொம்ப ஹைலைட்டா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதுதான். ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். இங்க இந்த இடத்துல சின்னதா ஒரு கிரவுண்டிங் இல்லன்னா, இந்த கனெக்ஷன்ஸ் இதோட வந்து ஸ்டாப் ஆயிரும். நீங்களும் சரி, உங்க பெர்சனும் சரி, இதே மாரி சண்டை போட்டுட்டே தான் வந்து இருப்பீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன தாட் இருக்கும்னா, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஸோ லவ்னாலே இப்படிதான். எல்லா பெர்சனுமே இப்படிதான். ஸோ எனக்கு லவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. நான் சிங்கிளா கூட நான் இருந்துட்டு போறேன். எனக்கு லவ் லைஃபே எனக்கு வந்து வேண்டாம். லவ் லைஃப் வேணும்னு ஆசை ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அத வந்து லைக் ரியாலிட்டில வந்து பார்க்கும்போது வந்து என்ன அப்படின்னா, மத்தவங்க கிட்ட நீங்க இப்படிதான் வந்து பேசுவீங்க. ஒரு ஒரு ஃபேக்கா உங்களுக்கு அது ஃபேக்கா தான் உங்களுக்கு வந்து தோணும். ஆனா மத்தவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாரி நீங்க ஷோ பண்ணிப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, லைக் அதெல்லாம் யாருமே எனக்கு வேண்டாம். நான் சிங்கிளாவே என்னோட லைஃப்ப நான் வந்து
டேக் கேர் பண்ணிப்பேன், ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நீங்க வந்து இருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த தப்ப நீங்க வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இங்க இந்த பெர்சன் பொறுத்தளவுக்கு நல்ல பெர்சன் தான். நல்ல குவாலிட்டீஸ் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கும் நல்ல குவாலிட்டீஸ் கண்டிப்பா வந்து இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல மாத்திக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து போகும். ஸோ அத மட்டும் நீங்க மாத்திக்கிட்டாலே வந்து போதும். ஏன்னா இங்க நீங்க இன்னுமே சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. 2 பேருமே காம்ப்ரமைஸ் பண்ணாம போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட தரப்புல இருக்கிறத நான் அப்படிதான் சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லலாம் பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்ற மாரி. ஸோ அந்த ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு ஈகோ கொண்டு வரீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா இந்த கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிரிய தான் செய்யும். ஓகே, பிரேக்கப் தான் ஆகும் இந்த கனெக்ஷன்ஸ். ஸோ அந்த செப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா இங்க வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு ஒரு பெர்சன பார்த்து, அந்த பெர்சன் உங்களுக்கு ஏத்த மாரி வரதோ, வரலையோ அது கடவுளோட கையில தான் வந்து இருக்கு. ரைட்? ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் தக்க வைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தாராளமா இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க வந்து தக்க வைக்கலாம். பிகாஸ் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். வெரி பியூட்டிஃபுல் பேர். 2 பேருமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேரா தான் வந்து இருப்பீங்க. ஸோ ட்ரை டு பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். சின்ன சின்ன விஷயத்த மாத்திக்கிறது உங்களோட கனெக்ஷன்ஸும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் சரி, உங்களோட இந்த லவ் லைஃப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் லைஃபா வந்து இருக்கும். நீங்க நினைக்கிற மாரி அந்த ஒரு ட்ரீம் லைஃப் உங்களுக்கு ரியாலிட்டில கிடைக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த விஷயத்த இவ்ளோ ஹைலைட்டா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எய்தர் உங்க பெர்சன் அப்ராட்ல ஸ்டே பண்றாங்க, இல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க த்ரூ நீங்க டெஃபினட்டா வந்து என்னன்னா உங்க பெர்சன் உங்கள வந்து மீட் பண்ணுவாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் 1 to 3 months ஆஃப் டைம்ல நீங்க வந்து தெரியுது. அண்ட் நான் சொல்ற மாதிரி கோவம் மட்டும் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து பட வேண்டாம். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு உள்ள அர்த்தமோ, இல்ல ஒரு காரணம் இல்லாம எதுவுமே வந்து சொல்லப் போறது கிடையாது. யாருமே வந்து பிளைண்டாவோ, பிளண்ட்டாவோ ஒரு விஷயத்த எப்பயுமே வந்து நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ண போறது கிடையாது. அவங்க மனசுல ஏதோ ஒண்ணு வச்சிருந்தா தான் அத நமக்கு அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சில நேரத்துல நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். சில நேரம் நம்ம அதையே வந்து தனியா யோசிச்சு உட்கார்ந்து பார்த்தோம்னா, ஏன் சொல்றாங்க? எதுக்கு சொல்றாங்கன்றது கொஞ்சமாவது நமக்கு ஒரு ஐடியாவாவது வந்து கிடைக்கும். ஸோ அதனால உங்க பெர்சன் ஏதாவது ஷேர் பண்றாங்க அப்படின்னா, சடனா எதுவும் கோவப்படாம கொஞ்சம் அமைதியாவே அந்த விஷயத்த வந்து டேக் கேர் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்க. நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அது உங்களோட கையில தான் வந்து இருக்கு. அந்த மேஜிக் எல்லாமே. ஸோ நீங்க எவ்வளோக்கெவ்வளோ வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டடா வந்து போறீங்களோ, அவ்வளோக்கெவ்வளோ இந்த கனெக்ஷன்ஸ்ல நெறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்க எவ்வளோ சாஃப்ட் ஹார்ட்டடா மாறுறீங்களோ, உங்க பெர்சன் அதுக்கேத்த மாரி மாற தான் வந்து செய்வாங்க. இட்ஸ் நாட் லைக் இங்க வந்து ஒன் சைடட் மாரி போறது கிடையாது. நான் மட்டும் தான் எஃபோர்ட் போடுறேன், அந்த பெர்சன் எஃபோர்ட் போட மாட்டாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது. நீங்க எஃபர்ட் போடுறத பார்க்க அந்த பெர்சனும் மாறதான் செய்வாங்க. ஓகே. ஸோ அவங்க தரப்புல இருந்தும் அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். இட்ஸ் நாட் லைக் அது ஒரு ஒன் சைடா வந்து எப்பயுமே போறது கிடையாது. திஸ் பெர்சன் ஏன்னா இவங்களுக்குமே அந்த மெச்சூர் மைண்ட் செட் வந்து இருக்கு. அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது அந்த பெர்சன் டெஃபினட்டா வந்து இறங்கி வருவாங்க. ஸோ யூ வில் பி மீட் யுவர் பெர்சன். அண்ட் இந்த சில விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் பாயிண்டா உங்களோட மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. உங்க மனசுல நீங்க வச்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாம எவ்வளவுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் பியூட்டிஃபுல்லா மாற்ற முடியுமோ அதுக்குரிய எஃபர்ட்ஸ் நீங்க கண்டிப்பா வந்து போடுங்க. சேம் உங்க பெர்சனுமே அதுக்குரிய எஃபர்ட்ஸ் வந்து போடுவாங்க. நீங்க ஆசைப்படுற அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் த பாசிட்டிவ் லவ் இன் யோர் ரிலேஷன்ஷிப். ஓகே. திஸ் ஆர் திங் ஐ கேன் சீ நோ ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போட் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே நீங்க வந்து கொடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டன்டா நீங்க பர்சனலிட்டிஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். இல்லைனா அந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்க வந்து ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெல் ஒர்க்ஸ், தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸா இருக்கட்டும், பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அதோட ரிமூவல்ஸா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நீங்க டெஃபினட்டா வந்து எங்கிட்ட ரீச் அவுட் பண்ணுங்க. கரியர் வைஸ்லயுமே சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னாலுமே ஃபார் வென் கம்ஸ் டு மணி மேட்டர் அண்ட் ஃபைனான்ஷியலுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு சில ப்ரேயர்ஸ்மே தான் வந்து இருக்கு. அதுவுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்கில்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் யூ கேன் ரீச் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் இது போல மல்டிபிளேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைலை நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது மூலியமா ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட். எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ தேர் இஸ் நோ நீட் டு பி வரி. நீங்க இப்போ பார்த்தா அது ரெசனேட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க டவுட் எதுவுமே வச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா பாருங்க, தாராளமா ரெசனேட் ஆக தான் செய்யும்.
அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ அகைன் அண்ட் அகைன் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் ஸ்வெஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே வந்து கொடுங்க. டீட்டெயில்ஸ் செலக்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். அண்ட் லைக் நான் சொன்ன மாதிரி தான், லைக் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ see you guys next reading. Until that, love you all. Take care.